கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் சங்கைக்குரிய இந்த ரமலான் மாதத்திலே அதனுடைய முக்கியமான பகுதிகளிலே ஒவ்வொரு நாள் இரவிலுமேயே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்போர் உண்டா, உதவி கேட்போர் உண்டா, என்னை அழைப்போர் உண்டா, நான் பதிலளிக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய இரவினுடைய மூன்றாவது முக்கிய பகுதியில நாம் அல்லாஹுக்காக வேண்டி இங்கு குழுமி இருக்கின்றோம், தொழுகின்றோம், குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், தௌபாவிற்காக இஸ்திக்பாருக்காக நம்மை நாம் ஈடுபடுத்தி வருகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த நன்னாட்களினுடைய அனைத்து நல்லறங்களும் பெற்றவர்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இறுதி பத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட தொடர்புகளையும் இறுதி பத்துக்காக அவர்கள் எடுத்த முஸ்தீபுகளையும் பற்றித்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பத்து வந்து விட்டால் என்ன செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, இதா தஹலல் ஆஷ்ரு, இந்த 10 வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் தங்களுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள், அதாவது முழு வீச்சாக இபாதத்தில் ஈடுபடுவார்கள், இரவை முழுவதுமாக உயிர்ப்பிப்பார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களையும் இறைவணக்கத்திற்காக எழுப்பி விடுவார்கள் என்று முதல் கட்டமாக இந்த 10க்கு இந்த இறுதி 10 வந்து முழுமையாக ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும்னு யோசிப்பாங்க. நம்பர் 1, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய புகாரில் வரக்கூடிய செய்தியில, இந்த ரமலானுடைய மாசத்தில் முதல் 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க, நாங்களும் இஅ்திகாஃப் இருந்தோம். அப்புறமா அதுல இல்ல லைலத்துல் கத்ர், அடுத்துதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அடுத்த 10ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம். அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்த 10ன்னு சொல்லும் பொழுது அடுத்த 10லும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம் என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய முக்கியமான பகுதியை, முக்கியமான சிறப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முழுமையான ஒரு இபாதத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த இபாதத்திற்கு பேர் என்னது? இஅ்திகாஃப். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு இபாதத்து. நம்ம வாழ்க்கையில தொழுகையை தொழுகிறோம், நோன்பு வச்சிருக்கிறோம், ஜகாத்து கடமையானவங்க கொடுத்துருக்கிறோம், ஹஜ்ஜுக்காக நியத் வச்சிருக்கிறோம், உம்ரா செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம், உம்ரா செஞ்சவங்களும் இங்க இருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ இபாதத்துகளை தொட்டவர்கள் நாம் இஅ்திகாஃபை பற்றி எத்தனை பேர் சிந்திச்சு பார்த்திருக்கோம்? இஅ்திகாஃப் அப்படிங்கிற ஒரு இபாதத்து இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த இஅ்திகாஃபை நேசிக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தைய 10ல இஅ்திகாஃப் இருப்பாங்க, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு. நாமளும் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற இலக்கோடு தான் இந்த 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் மதரசாவுடைய வளாகத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வந்திருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரிகள், தாய்மார்கள், இரவு பாராது உங்களுடைய மற்ற அலுவல்கள், ஆண்கள் வந்து வெளியே நின்று ஒரு இபாதத் செய்யறதுக்கும், பெண்கள் நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு இபாதத்துல பங்கு பெறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ வீட்டுக்கு போன உடனேயே என்னமோ கணவர் நீங்க வீட்டிலேயே தான் இருந்தீங்கிற மாதிரி சோறு எங்க கேட்பாரு, மற்ற உங்களுக்கு அவருக்கான தேவை என்னன்னு கேட்பாரு. அப்ப அந்த தேவைகளை எல்லாம் நீங்க மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து நிக்கிறோம்னா என்ன நோக்கம்? நமக்கு நோக்கம் லைலத்துல் கத்ர் தூக்கத்தில் போகக்கூடாது, லைலத்துல் கத்ர் நம்மை விட்டு போய்விடக் கூடாது என்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தை நமக்கு நிறைவேற்றி தர போதுமானவன் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? பிந்தின 10ல அவங்க இஅ்திகாஃப் இருக்காங்க. எப்போ வரைக்கும்? 1 வருஷம் இருந்தாங்களா? 2 வருஷம் இருந்தாங்களா? மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு இபாதத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இஅ்திகாஃப் நேசிச்சிருக்கிறாங்க? நம்முடைய வாழ்க்கையில் அந்த இஅ்திகாஃப்ங்கிறது இருக்கணுமே. இஅ்திகாஃபை பத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். அபுல் அம்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி பேசி வரும் பொழுது, வஅஹித்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹீரா பைத்திய லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன் வர்ருக்கை சுஜூத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாம ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி இருக்கிறோம். அது என்னது அப்படின்னா, இந்த பள்ளிவாசலை தூய்மைப்படுத்தணும், இந்த ஹரமை வந்து தூய்மைப்படுத்தணும். எதுக்காண்டி தூய்மைப்படுத்தணும்? எதுக்காண்டி தயார் பண்ணணும்? எதுக்காண்டி சரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டா,
தாயிஃபீன்களுக்காக வேண்டி தவாஃப் செய்ய வருவாங்கல்ல, அப்ப வரும் பொழுது பள்ளிவாசல் தயாரா இருக்கணும். வல ஆகிஃபீன், இந்த பள்ளிவாசல்ல தங்கி அல்லாஹ்வோடு தொடர்பை நெருக்க வேண்டும் என்று வருவார்களே, ஆகிஃபீன், அதான் ஏத்திகாஃப். இந்த தொடர்பு இருக்கணும், பள்ளிவாசல போய் தொழுற தொடர்பு இருக்க, அந்த தொடர்பு. ஆகிஃபீன்களுக்காக பள்ளியை தூய்மைப்படுத்துங்க. அடுத்து என்னது, வல ஆகிஃபீன ஒரு ருக்கை சுஜூத், ருக்கு செய்பவர்களுக்காக, சஜிதா செய்பவர்களுக்காக என்று இந்த காரணங்களை 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரலாற்று பூர்வமான ஒரு இபாதத்து. என்ன இபாதத்து? இஅ்திகாஃப்ங்கிற ஒரு இபாதத்து. தொழுகையில் ஆர்வம் செலுத்தக்கூடிய நாம் இந்த இஅ்திகாஃப்ல எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்தி இருக்கிறோம்? நோன்பு பிடிக்கக்கூடிய நாம், இளைஞர்கள் பெரியவர் யோசிக்கணும். என்னடா இஅ்திகாஃப்ல யாருக்கோ, அது ஒரு யாரோ ஒரு வயசானவருக்கு, ஒரு பெத்தாப்பாக்கு, ஒரு மாண்டாப்பாக்கு வந்த கதையா அதை விட்டுறக்கூடாது. அது நமக்காக வந்ததுதான். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு ஆளுக்கும், இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கும் தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அதற்கான முஸ்தீபுகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் இருந்திருக்கிறார்கள் என்றால், இந்த லைலத்துல் கத்ரையும் அதனுடைய முழு சிறப்பையும் அடைவதற்கு நமது முயற்சி என்ன? இஅ்திகாஃப்னா என்ன? இஅ்திகாஃப்னா என்ன தெரியுமா? இஅ்திகாஃப்னா என்ன? அது எப்படி தொழுகைனா இத்தனை இருக்கு. இஅ்திகாஃப்னா என்ன? இஅ்திகாஃப் என்றால் சிம்பிளாக புரிந்து கொள்ளுங்கள். வருடம் முழுக்க வியாபாரத்தில் நாம் தொடர்பு கொள்கிறோம், அல்லாஹ்வையும் தொடர்பு கொள்கிறோம். நோன்பை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்வையும் தொடர்பு கொள்கிறோம், அதே நேரத்தில் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், அங்க அல்லாஹ்வையும் வணங்குகிறோம், வர்த்தகத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உம்ராவுக்கு செல்கிறோம், அங்க அல்லாஹ்வையும் வணங்குகிறோம், வர்த்தகத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மேக்சிமம் நாம் சாதாரண காலங்களிலே பெரும்பாலும் உலக தொடர்புகளோடு, மனைவியோடு, மக்களோடு, நண்பர்களோடு சாயா கடையில போய் உட்கார்ந்தா அதே என்னமோ பெரிய இபாதத்து மாதிரி அரை மணி நேரம் அங்க கழிஞ்சு போயிருது. இப்படி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோமா இல்லையா? இது அனைத்து தொடர்புகளையும் இன்கித்தா பண்ணிட்டு, இன்கித்தானா என்னது? தூக்கி மௌத்தாகும் போது என்ன நடக்கும்? மௌத்தாயிருவோம்ல, திடீர்னு ஒரு நாள் மௌத்தாயிருவோம்ல, ஆயிரமா என்னங்க, அது மட்டும் பயப்பட. கல்யாணம் பண்ணுவோம், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கடை திறப்போமா, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். மௌத்தா, ஆமா ஆமா சரத்து அப்படின்னு. அப்புறமா அசரத்து மௌத்தா போனா ஈஸியா போட்டு விட்டுறது. லாஸ்ட் பேசின பேச்சு மவுத் மவுத் எப்போனாலும் வரும் அப்படின்னு. அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ரமலானுடைய கட்டத்துல கூட நடந்திருக்கு, நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு. அல்லாஹ் போதுமானவன், வந்தா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா போகும் பொழுது சலாமத்தா போகணும், அலாமத் இல்லாம போகணும். வரக்கூடிய வானவர்களை அழகா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு மௌத்துக்கு இஅ்திகாஃப்லாம் அருமையான காரணம். இஅ்திகாஃப் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தொடர்புகளையும் துண்டித்து விட்டு, அனைத்து தொடர்புகளும் பத்திரத்துல மத்தால் பேர்ல எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் போறேன்பான்னு சொல்லிட்டு நல்லா விளங்கிடுங்க. அனைத்து தொடர்புகள் என்றால் மனைவி மக்களோடு அனாவசிய பேச்சுக்கள் இருக்காது, அத்தியாவசிய பேச்சுக்கள் இருக்கலாம், தப்பில்லை. நண்பர்கள், வியாபாரம்லாம் போனே வரக்கூடாது. ரிங்கு ஏன் ரிங்கு மாதிரி தெரியுத, மெசேஜ் வந்திருக்கோ, அப்படி சும்மா வசுவாசி. இன்னைக்கெல்லாம் நாம மெண்டல் ஆயிட்டோம், பாதி மெண்டல். யோசிச்சு பாருங்க, சலாம் கொடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம்? அப்படியே அப்படியே அமெரிக்காலேருந்து ஈராக்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஈரான், அப்படி ஒரு படுத்து பார்ப்பார். அப்டேட் இல்லாம அவருக்கு அடுத்த ரக்காத்து போவாது. அவர் என்ன செய்யணும்? அப்படி மொபைலை பார்த்து டிங் டிங்னு ஒரு சவுண்ட் வந்துச்சே அப்படின்னு. இப்படி இருக்கா இல்லையா? அப்புறம் லைட் எங்கேயோ அடிச்சிருக்கும், இவங்க மொபைல்ல லைட் வச்சுமா அப்படியே பார்ப்போம். இந்த அளவுக்கு மெண்டல் ஆயிட்டோம். மெண்டல்னா நீங்க பைத்தியம் நினைக்க வேண்டாம். இப்போ மெண்டல்னா பைத்தியம் அப்படி அசரத்து, எல்லாத்தையும் பைத்தியங்கிறாரு, நீங்க வேணா இருந்துக்குங்க அசரத்து, அப்படிலாம் கோவப்படுறாதீங்க. மெண்டல்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு, ஒரு லிமிட்டை தாண்டினா அதுவும் என்னதுதான், மன ரீதியான பிரச்சனைங்க. அதுவும் ஒரு அடிமை தான், அடிமைத்தனம் தானே. நம்ம சும்மா சும்மா இப்படியே தடவி பார்க்கறது, ஒட்டு பார்க்கறது. மொபைல் இருக்கா, மொபைல் இதுல என்னது, இது மொபைலோடய பறந்து வந்தியோ, வயிற்றுக்குள்ள இருந்து வரும்போது மொபைலுங்க வாப்பா நீ மட்டும் வந்திருக்க அப்படின்னு கேட்கிறோம். அடுத்து ஸ்கேன்ல மொபைல் மட்டும் இல்லை அப்படின்னு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. மொபைல் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு, என்ன ஒன்று சொல்லுவாங்களே, கை எப்படி இருக்கு, கால் இருக்கு, மொபைல் இல்லை அப்படின்னு வரும்போது தெரியுது. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. இந்த தொடர்பு கொஞ்சம் துண்டிச்சு வை. இதுதான் இஅ்திகாஃப்னா என்னது? கொஞ்சம் நிதானிப்பா, கொஞ்சம் யோசி. ஒரு நாள் உனக்கு வரும், அந்த நாளில் படைத்தவனோடு மட்டும் தான் உன் தொடர்பு இருக்கும். அதை சிந்திச்சு பாரு. இஅ்திகாஃப்க்கு வா. அல்லாஹ் இஅ்திகாஃப் வந்தா, இஅ்திகாஃப்ல என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்தால் திக்ர் அதிகமாக செய்ய வேண்டும். வந்தால் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும்.
ஏத்திகாஃபோடு வந்து விட்டால் தொழுகைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஏத்திகாஃபோடு நீங்கள் பள்ளிக்கு வந்து விட்டால் ஓதுவதிலே அல்லது ஏதாவது ஒரு கல்வியை தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். ஈத்திகாப்புக்கு வந்துட்டான் சில பேர் நினைச்சிட்டான் பள்ளிவாசலில் தங்கினால் ஈத்திகாப், அப்புறம் யார் வந்தாலும் பேசிக்கலாம், மாப்பிள்ளை எப்படி இருக்கு, அப்புறம் ஈத்திகாப் இருக்குண்டா, அப்புறம் வேற என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி வராள்கிட்ட போராள்கிட்ட சர்வசாதாரணமா நீங்க பேசுறதா அது வீட்லயே உட்காந்து பேசிக்கலாம். ஈத்திகாப்புக்கு என்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தோடு ஈத்திகாப் ஜனாசாக்கு கலந்து கொள்ளலாம், கல்யாண வீட்டுக்கு கிளம்பி வரக்கூடாது. இப்போ ஈத்திகாப்புக்கு என்னங்க ஞாயிற்றுக்கிழமை காணும் ஆள, அது ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப நிர்பந்தம் இல்லை. எது நிர்பந்தம்? அதாவது ஒரு சகர் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லை, ஈத்திகாஃபில் இருக்கும், என்ன செய்யறது? இதுக்குன்னே ஈத்திகாஃப் இருக்க மாட்டான் சில பேர். அசரத்து நீங்க சொல்றியோ சாப்பாடு கொண்டு வரதுக்குலாம் ஆள் இல்லை, என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம், சட்டம் சொல்லுங்க. சாப்பாடு கொண்டு வர ஆள் இல்லை, ஈத்திகாஃப் இருக்கணும், என்ன செய்யணும்? சாப்பாடை போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட வேண்டியதானே? வேணாம், சாப்பிட வாங்க போறேன்னு சொல்லிட்டு சாய கடையில் வந்து பேசிட்டு கூடாது. மாப்பிள்ள ஈத்திகாஃப் இருந்தா வந்தேன், அப்படி சாப்பிட வாங்க வந்தேன், அப்புறம் வேற என்ன செய்தி? இந்த வெளித்தொடர்புகளை துண்டித்து விட்டு இறை தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய இபாதத்து தான் என்னது? ஏத்திகாப். இதை நம்ம செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க, இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க. ஏன்னா நியத் வைக்கணும் கதவெல்லாம் மூட மாட்டோம், விளக்குதா? ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனத்துல வைக்கணும். ஏத்திகாஃப்ன உடனே நீங்க எப்படி விளங்கிடக்கூடாது? 10 நாள் ஏத்திகாஃப் இன்ஷா அல்லாஹ் சிறப்பு. சில பள்ளியாசல இருக்காங்க, நம்ம பள்ளியாசல பாருங்களேன், தொழுகைக்கு ஆர்வமா இருக்கும். இப்போ ஒரு பள்ளியாசல கேட்டா ஈத்திகாப் எத்தனை பேருன்னு கேட்டனா என்ன சொல்றாங்க? எத்தனை? ஒண்ணுங்க, பேசாதீங்க சொல்லல. எத்தனை? 1, ஒரே ஒன்று. தொழுகைக்கு சப்பு நிறையுது, தஹஜ்ஜுதுக்கு பிளாட்பாரத்துல தெருவை அடைச்சிட்டாங்க, 2 பக்கம் போக முடியல, காரு பஸ் எதுவும் போகக்கூடாது, யாரு வராது இந்த பக்கம் தஹஜ்ஜுத். இந்த அளவுக்கு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நாம் ஏத்திகாஃபிலே ஆர்வம் குறைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஃபுல்லா இருப்போமா? அதுக்கு முயற்சி பண்ணுங்க. மதரசுல் ரிஹ்சான் உங்களுக்காக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முதல்வர் அவர்கள் தயார், பள்ளியாசல் இருக்கணும், பள்ளியாசல் தயாராகிருச்சு, பள்ளியாசல் சரியாயிருக்கும்ல. கவனத்துல வச்சு நம்ம என்ன செய்யணும்? ஏத்திகாஃப்ங்கிற ஒரு இபாதத்துல நம்ம கூடுதல் ஆர்வத்தோடு நாம இருக்கணும். ஒரு நாள் இருக்க முடியும்னு வைங்களேன், இருக்கலாமா கூடாதா? தாராளமா இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு தடையுமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு செய்தியில வருது, அபூபக்கர் ரலியல்லாஹு செய்தியில, இந்த மாதிரி ஒரு நாள் நான் ஏத்திகாஃப் 2 நாள் இருக்கணும்னு நியத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி வச்சிருந்தேன் அப்படின்னு. அதனால ஏத்திகாஃப் இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். உலகத்தையே ஒட்டுமொத்தமாக விட்டுவிடு என்று இந்த மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. உலகத்திலேயே உன் இதயத்தை விட்டு விடாதே என்று சொல்கிறது. அதனால ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி சிந்திச்சு ஒரு நாள் 10 நாட்கள் இப்படி இருக்கும் பொழுது உள்ளம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? அதனால ரொம்ப கவனமாக நாம இந்த ஏத்திகாஃப் ஒரு இபாத். துறவரம் என்னைக்குமே இஸ்லாம் மேற்கொள்ளாது. துறவரம்னா என்ன? நீ சொல்றான்ல, அல்லாஹ்வுடைய பிரியத்தை நீ பெற வேண்டும் என்றால் நீ ஒழுங்கா சாப்பிடக்கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுதா? என்னைக்காவது ஒரு இடத்துல காமிங்க நீ சாப்பிடக்கூடாது. இன்னும் சொல்ல போறாந்தா, ஒரு அம்மா பள்ளியாசல்ல ஏத்திகாஃப் இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு அல்லாஹ் ஸ்பெஷலா சாப்பாடு கொடுக்குறான். யாருக்கு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஒவ்வொரு முறையும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வரும்போதெல்லாம் முன்னாடி ஃப்ரூட்ஸ் இருக்குது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. எப்போ ஏத்திகாஃப் துறவரம் மேற்கொண்டால் சாப்பிடக்கூடாது, துணிமணி வாங்க கூட சில பேர் அழுக்கு செடியோடு நிற்கிறது. அல்லாஹ் 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 மெஹர்பானே, அல்லாஹ் தான் எனக்கு, அதனால அழுக்கு செடியோ அப்படிலாம் சொல்லவே இல்லை. சுத்தம், தூய்மை, சுத்தத்தோடு இருப்பதைத்தான் அல்லாஹ் நேசிப்பான். யுஹிப்பு தவ்வாபீன் வயுஹிப்புல் முத்தஹிரீன். தஹீரீன்களை தாகிர்களை அல்லாஹ் நேசிப்பான். அதனால தூய்மையாக இருப்பதை மார்க்கம் வரவேற்கிறது. கேக்குறாங்க, யா மரியம் அன்னாலிக்கு ஹாதா, இது என்னது பழமெல்லாம் வச்சிருக்கீ என்னது அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, ஹூ மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தான்னாங்க. அப்படி என்றால் உண்ணுவதற்கு மார்க்கம் சொல்லுது. எங்கேயா மார்க்கத்துல பாருங்க, உண்ணுவது அல்லாஹ்வுடைய கட்டளை தெரியுமா? தொழுகைக்கு அல்லாஹ் கட்டளை போடுறானா? நோன்பு வைக்கிறதுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறானா? ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் கட்டளை போடுறானா? சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லுங்க? குலு வஷ்ரபூடு கட்டளை, சாப்பிடு, பருகு, வீண் விரயம் செய்யாத மார்க்கம் சொல்லுது. வெளியே போ, சம்பாதிச்சுட்டு வான்னு சொல்லுது தெரியுமா? சம்பாதிச்சுட்டு வா, நல்ல ஆர்டர் பிடிங்க, அருமையான முறையில் பிசினஸ் பண்ணுங்க. ஆனா நிறைய பிசினஸ் இப்படி மார்க் என்ன செய்யுது? பிசினஸை பத்தி என்ன பேசுது? போவோம், சம்பாதின்னு சொல்லுது ஒரு இடத்துல குர்ஆன். போய் நல்ல போய் சம்பாதினா கொஞ்சம் கிடையாது, நிறைய சொல்லுங்க, நிறைய சம்பாதின்னு சொல்லுது. சும்மா அளவு கிடையாது, அன்லிமிட்டெட். சூரா ஜும்மா
சூரா ஜும்மாவுல ஃபைதா குதியத்தி ஸலாத், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், எப்படி போணுமா? சைக்கிள பைக்கில தான் போவாத, பறந்து போ, பறந்து போ. மாடியில இருந்து விழுந்துடக்கூடாது, ரெக்க இல்ல, வழங்குதா இல்லையா? ஆனால் பறக்க முடிந்தால் விரைந்து போ, நீ பறந்து போ. எதுக்கு பறந்து போ? இன்னொரு இடத்துல போய் தொழுகிறதுக்கா அல்ல சகர் சாப்பாடு வாங்குறதுக்கா? இல்ல. ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஃபضல்னா என்னது? சிறப்புன்னு இருக்கா? இந்த இடத்துல சிறப்பு இல்ல. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா நிறைய துட்டு, அதான் ஃபضல். நிறைய துட்டு, அன்லிமிட்டெட். நீ அன்றாடங்காட்சியா இருக்காத, எல்லாத்துக்கும் செலவழிக்கக்கூடியவன அளவுக்கு நீ எங்கனாலும் போ. உலக நாடுகள், கத்தாருக்கு போ, குவைத்துக்கு போ, சவுதிக்கு போ, குண்டு கிண்டு போடுறாங்களா பார்த்துட்டு போ. ஆனால் நீ என்ன செஞ்சுக்கோ, நிறைய சம்பாதி அப்படின்னு மார்க்க சொல்லுதே. எவ்வளவு அற்புதமான மார்க்குங்க. மனைவி மக்களோடு வாழ்றோம்ல, இல்லற வாழ்க்கை, அதுக்கு மார்க் என்ன சொல்லுது? தர்மம்னு சொல்லுது. ஒருத்தர் போய் அவருடைய இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டு வர்றாரு, இது என்னமோ நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அதுக்கு பேர் என்ன தெரியுமா மார்க்கத்துல? நீ செஞ்சது தர்மம், உனக்கு அதுக்கு கூலி இருக்கிறது. மனைவிக்கு வந்து என்ன செய்யறாரு? பாசமா இந்த ஐசா இந்த புடி அப்படின்னு ஒரு வாய் சோறு விட்டுறாரு. மார்க்கம் என்ன சொல்லுது? மனைவிக்கு போய் சோறு விட்டுறாரு, இவருக்கு இறைபக்தி கம்மின்னு சொல்லுதா? கொடுப்பா, அது தர்மம்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? மார்க்கம் சொல்லுது நிக்கா பண்ணி வைன்னு. ஒரு நிக்கா இல்லாமடியா அலையிறாரு, இல்ல இன்னும் இப்படியே போயிட்டு இருக்கிய, என்ன எப்பதான் கல்யாணம் உனக்கு? அப்பா சாயிபே அப்படின்னு விசாரிச்சு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுது மார்க்கம். கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுதுங்க. அன்கிஹுல் அய்யாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன், உங்கள நல்லவர்களுக்கு நீங்க திருமணம் பண்ணி கொடு, நல்லவன் சேர்த்து சொல்லுது. அது மாதிரி அடிமைகளுக்கு நீங்க திருமணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுது. அப்போ அது ஒரு கடமையா மார்க்கம் என்ன செய்து சொல்லுது? சாப்பிடுறத கடமையா சொல்லுது, குடிக்கிறத கடமையா சொல்லுது, கடன் கொடுக்கல் வாங்கல் எழுதி வாங்கிடுக்கப்பான்னு சொல்லுது. எப்படி உஷாரா எழுதி வாங்கி பார்த்து? யா ஐயோ, குரான்லயே பெரிய வசனம் கடன் கொடுக்கல் வாங்கல் தான். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மன். அது என்ன பெரிய வசனம்? பெரிய வசனம் 1.5 பக்கம் இருக்கு. அப்படி உலகத்துல நீ வாழு, உலகத்திலேயே உன் இதயத்தை தொலைத்து விடாது என்று சரியான ஒரு நிலைப்பாட்டை குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த இபாதத், இத்திகாஃப்ங்கிற ஒரு இபாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாமளும் ருசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தரணும். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.